ஸோ இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் பொழுது சுக்கிரனுக்கு உண்டானது. பெண்களுக்கு முதல்ல கர்ப்பப்பையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு நிறைய பேர் கேட்கலாம். புத்துக்கு போயிட்டு ஒரு சிலைக்கு பால் விடுறதுனால கர்ப்பப்பை எப்படி ஹெல்த்தியா இருக்கும்னு. எங்கேயாவது இருப்பாங்க நம்மளுடைய பித்ருக்கள். ஈயா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம், கொசுவா இருக்கலாம், மாடா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். சார் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுடைய பித்ருக்களுக்கு உண்டான அந்த உணவை நம்ம அந்த நாளில் கொடுக்கறச்சு நமக்கு அவங்க ஆசீர்வாதமோ இல்லை நமக்கு சந்ததி விருத்தியோ நமக்கு அந்த குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பெண்களுக்கு உகந்த ஒரு பூஜையாக இந்த ஆடி மாதத்துல பண்ணாங்க. ரெண்டாவது எதற்கு அந்த ஆடி வெள்ளிக்கிழமையில பண்றாங்க, அதுவும் புத்துக்கு பண்றாங்கன்னா, மேடம் வணக்கம். வணக்கம்மா. இந்த ஆடி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை பத்தி நீங்க குறிப்பிட்டிருந்த அந்த விஷயம் நிறைய பேருக்கு பிடிச்சு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவா இருந்ததுன்னு முதல்ல அதற்கு நன்றி. அடுத்த இந்த ஆடி மாசத்துக்கு நிறைய சிறப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னால எப்பவுமே தனி சிறப்பு. இதுல இந்த ஆடி வெள்ளியினுடைய சிறப்புகள் என்ன? இப்ப இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா சுக்கிரனுமே சந்திரனோட சேர்ந்து அவங்க கடகத்திலேயே இருப்பாங்க. ஸோ ஜென்ரலி சூரியனோட டிராவல் பண்ணக்கூடிய ரெண்டு பிளானட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும். அவங்க ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். ஸோ சூரியன் எப்பெல்லாம் எங்கெந்த கட்டத்துக்கெல்லாம் போறாங்களோ, ஸோ சுக்கிரன் ஒரு இடைவெளி விட்டு இல்லைன்னா கூடவே இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான். ஸோ இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் பொழுது சுக்கிரனுக்கு உண்டானது. ஜென்ரலி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை புத்துக்கு பால் தெளிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. நீங்க எல்லா கோவில்களும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அரச மரத்துக்கு கீழே நாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காளோ, இந்த வெள்ளிக்கிழமையில காலையில போய் பெண்கள் அந்த புத்துக்கு பால் தெளிக்கிற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இது ஏன் நமக்கு அந்த இது ஒரு வழக்கம் வந்தது அப்படின்னா, சந்ததி விருத்தி. பெண்களுக்கு முதல்ல கர்ப்பப்பையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு நிறைய பேர் கேட்கலாம். புத்துக்கு போயிட்டு ஒரு சிலைக்கு பால் விடுறதுனால கர்ப்பப்பை எப்படி ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ அந்த அரச மரத்துல இருக்கக்கூடிய அந்த காற்றை காலையில சுவாசம் பண்ணும் பொழுது உன்னோட சிஸ்டம் நல்லா இருக்கும். ஸோ காலையில அந்த ஓசோன் லேயர் எல்லாம் ரொம்ப பியூரா இருக்கும் பொழுது பெண்கள் குறிப்பாக அந்த அரச மரத்தை சுத்துறாங்க இல்லைங்களா, அப்ப அவங்களுக்கு அந்த சுவாசம் பண்ண அந்த அரச மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த காற்றை சுவாசம் பண்ணும் பொழுது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கும். அப்ப அது கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணி இவாளுக்கு அந்த கருமுட்டைகள் எல்லாம் வரத்துக்கான வளர்ச்சியை அது கொடுக்கும். அப்ப இத ஒரு சயின்டிபிக்கா நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கங்கறக்கா முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, சரி ஆடி வெள்ளிக்கிழமையும் நீ தை வெள்ளிக்கிழமையும் சூரியன் அந்த மாற்றம் வரும்பொழுது உத்தராயண காலம் தட்சிணாயன காலத்துல நீ இந்த புற்றுக்கு பால் ஊத்துறத ஒரு வழக்கமா வச்சுக்கோ அப்படின்னு. அப்ப புத்துக்கு பால் ஊத்தும் போது நீ ஜென்ரலா அந்த மண்ணுல நிறைய ஜீவராசி இருக்கும், எறும்பு இருக்கும், ஏதேதோ பூஜைகள்லாம் இருக்கும். அதற்கு ஒரு உணவளிக்கிற மாதிரி நம்ம இல்லைங்களா. அந்த அந்த புத்துக்கு பால் ஊத்துறதுலே பாத்தீங்கன்னா பச்சை பசும்பால்ல கொஞ்சம் பச்சரிசியும் வெல்லமும் போட்டு கரைச்சுதான் விடுவாங்க. அப்ப அந்த வெல்லத்துக்கு நிறைய எறும்பு இதெல்லாம் வரும். ஸோ உன்னுடைய பித்ருக்கள் ஏதாவது அதுல இருப்பாங்க, நமக்கு தெரியாது. எங்கேயாவது இருப்பாங்க நம்மளுடைய பித்ருக்கள். ஈயா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம், கொசுவா இருக்கலாம், மாடா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கலாம். சார் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுடைய பித்ருக்களுக்கு உண்டான அந்த உணவை நம்ம அந்த நாள்ல கொடுக்கறச்சு நமக்கு அவங்க ஆசீர்வாதமோ இல்லை நமக்கு சந்ததி விருத்தியோ நமக்கு அந்த குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணுவாங்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் வச்சாங்க. ஸோ நீ வெள்ளிக்கிழமை காலையில அது சுக்கிரஹோரை 6 to 7ங்கிறது அந்த நேரத்துல போய் நீ ஒரு கோலத்தை போட்டு மஞ்சளை தெளிச்சு புத்துக்கு பால் தெளிக்கிறதுன்னு ஒன்று வச்சு அன்னைக்கு விரதம் இருக்க சொன்னாங்க. ஸோ நீ அரிசி உணவு சாப்பிடாம வேக வைத்த உணவுகள், அதை டிஃபனாக தானே சாப்பிட்றோம், இட்லி சாப்பிடுவோம் இல்லை ஃப்ரூட் சாப்பிடுவோம். அண்ட் இரவு நேரத்துல நீ தலகாணியோ அந்த மாதிரி இல்லாதிக்கு தரையில படு அப்படின்னு ஒரு விரதத்தை கடைபிடிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆடி வெள்ளிக்கிழமையில நீ புத்துக்கு பால் தெளிச்சேன்னா இப்படிதான் விரதத்தை மெயின்டைன் பண்ற. இது திருமணம் ஆனவங்களும் பண்ணுவாங்க, திருமணம் ஆகாதவர்களும் பண்ணுவாங்க, குழந்தைங்களும் பண்ணுவாங்க. பெண்களுக்கு உகந்த ஒரு பூஜையாக இந்த ஆடி மாதத்துல பண்ணாங்க. ரெண்டாவது எதற்கு அந்த ஆடி வெள்ளிக்கிழமையில பண்றாங்க, அதுவும் புத்துக்கு பண்றாங்கன்னா, இந்த சீசன் தான் நாகம் முட்டையிடும்.
ஸோ நீங்க கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல இருந்து இந்த ஆஷாட மாசத்துல இருந்து புரட்டாசி மாசம் வரைக்கும் எந்த விதமான நாக பூஜையும் பண்ண மாட்டாங்க. இது வந்து அது முட்டையிடுற காலம். அப்போ நம்ம அந்த தெய்வத்தை நம்ம வணங்கும் பொழுது நம்ம சந்ததியும் விருத்தியாகும். சோ அங்க எப்படி அந்த குழந்தைங்கிறது உருவாகுதோ அதே மாதிரி நமக்கும் உருவாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில புத்துக்கு பால் தெளிக்கிறத விசேஷமா வச்சாங்க. ஸோ ஆடி மாசத்துல இருந்து புரட்டாசி மாசம் வரைக்கும் நாகம் வந்து முட்டையிடக்கூடிய ஒரு காலம். அதனால எந்த விதமான பரிகாரமும் நாக இதுல பண்ண மாட்டாங்க. சோ இந்த நாக பஞ்சமி, நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி எல்லாம் இப்பதான் வரும். வரும். சோ இந்த காலகட்டத்துல நம்ம அந்த இவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணும்பொழுது அவங்க அருள் நமக்கு கிடைக்கும். நிச்சயமா அழகா சொன்னீங்க. அதாவது இந்த வெள்ளிக்கிழமையோட ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு, இன்னொன்னு அந்த குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வந்து நீங்க சொல்ற மாதிரி மரத்தை சுத்தி வருவாங்க. பொதுவா இந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கிற புத்துக்கு தான் பண்ணணும்னு நல்லா தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய இடத்துல புத்து இருக்கும், ஆனா அது அரச மரம் கீழே தான் இருக்குமான்னு தெரியாது. ஸோ இது சயின்டிஃபிக்காவும் சேர்த்து அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், அவங்களுக்கு நடக்கக்கூடிய பலிதமாகக்கூடிய விஷயங்கள்னு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க மேம். ரொம்பவே நல்ல பதிவா இருந்தது. அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறோம். தேங்க்யூ. நன்றி.